வணக்கம் நியூ யூடியூபர்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டு வியூஸ் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நான் சொல்கிற ஐடியாவெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு வியூஸு நீங்கள் போடுற வீடியோக்கெலாம் வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் போடுற எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாது. ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இல்லாத வீடியோவே கிடையாது. நீங்கள் எதனா புதுசாக யூடியூப்பில் இல்லாத ஒரு விஷயம் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ரீச் ஆகும். மற்றபடி நீங்கள் இருந்த விஷயத்தையே போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேமு, டேகு, டிஸ்கிரிப்ஷனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை பற்றி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நானும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் கிட்டத்தட்ட என் சேனலில் 150 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ்லாம் பெருசாக இப்போ கூட வரல. ஆனால் இப்போது என்னென்னா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி நம்ம எதனா ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு 10 வீடியோக்குள்ளே வரது தான் பீப்புள்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதிகப்படி பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் ஒரு 50 வீடியோ வரைக்கும் தள்ளி பார்ப்பாங்க. இந்த 50 வீடியோக்குள்ளே நீங்கள் உங்களோட வீடியோ வரணும். வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த டெம்ப்ளேட் கொடுக்கணும். நம்ம இது இருக்கு இல்லைங்களா, நம்ம எப்படி சொல்கிறது, அந்த தம்பைல்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் பக்காவாக ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? ஆனால் அந்த 100 பேருக்குள்ளே உங்கள் வீடியோ வரத்துக்கு இந்த ஆப் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நான் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா விட்கியூ. இது வந்து யூடியூபோட அவங்கக்கிட்ட பார்ட்னராக இருக்காங்க. அவங்க தான் இப்போ இந்த இதில் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்பை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுற சொல்லுவாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனல் எந்த மெயில் ஐடி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மெயில் ஐடியை வச்சு இந்த இதுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் இதில் காமிக்கும். இந்த வீடியோ எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஆப்போட என்ன வேலைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நான் என்னோடய மொபைலில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த ஆப்போட ஐக்கான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுறேன். விட்கியூன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, அதுக்கு எதனா டேக் தெரில அப்படின்னா நீங்கள் இதில் போய் சர்ச் பண்ணி கூட பண்ணிக்கலாம். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதிலே கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆப்டிமைசேஷன், அப்புறம் டெய்லி ஐடியாஸு அதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எதனா டாபிக் வேணும் அப்படின்னா அவங்களே டெய்லியும் ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்னோடய வீடியோஸ்க்கு மட்டும் இது பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இருங்க, இதுக்கு நான் ரொம்ப நாள் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணுறேன், அதனால் நான் காட்டுறேன். இருங்க, கீழே பாருங்கள். இது வந்து அப்டேட் பண்ண சொல்லும், அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், விட்டுடுங்க. அது காமிக்குது பாருங்கள், டெய்லி ஐடியாஸ்ன்னு போட்டு தேவைன்னா அதை பற்றி போடுங்க. ஆனால் நம்ம அது நல்ல கண்டென்ட்டாக பார்த்து தான் போடணும் நீங்கள். சரிங்களா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது நான் காட்டுறேன் இருங்க எப்படின்ட்டு. நம்மளோட அதான் இப்போ நம்ம எதனா கீவேர்ட்ஸ் வேணும்னா நீங்கள் போட்டு அதில் சர்ச் பண்ணிக்கலாம். எதனா டேக் தெரியல அப்படின்னா நான் சும்மா இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி அதுன்ட்டு. ஃபிஷ் ஃபுட்டுன்னு நான் சும்மா டைப் பண்ணி அந்த ஃபிஷ் ஃபுட்டுன்னு நம்ம டைப் பண்ணும்போது அது ரிலேட்டடாக என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுக்கு நமக்கே காமிக்கும். நமக்கு தெரியலனா கூட இதை யூஸ் பண்ணி கூட நம்ம இங்கே நீங்கள் ஆட் பண்ணால் கூட நம்மளோட யூடியூப் வீடியோவில் நீங்கள் எது ஆட் பண்ணாலும் அதுலேயே ஆட் ஆகிக்கும். நீங்கள் அங்கே தான் போய் இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே என்ன பண்ணாலும் எடிட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா அங்கேயும் சேவ் ஆகிடுது. அதனால் இது பெரிய நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் பாருங்கள், ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் நான் கொடுத்தேன் பாருங்கள். ஃபிஷ் ஃபுட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் அது என்னென்னு அது சம்மந்தப்பட்டது. நம்ம தேடுற வாய்ஸ் யூடியூப்பில் நிறைய பேர் தேடுறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு காமிக்கும். அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த வீடியோ போடலாமா வேண்டாமான்னு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த வீடியோவோட கீவேர்ட் சர்ச் பண்ணாலே ஆளுங்க எவ்வளோ சர்ச் பண்ணுறாங்க அந்த பர்சன்டேஜ்னு காமிக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? பார்த்துக்குங்க. அதே மாதிரி இது சம்மந்தப்பட்டதெல்லாம் வீடியோ எந்தெந்த சேனல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காமிக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அதுக்கான சர்ச் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்டது எதனா வீடியோ இருக்கான்னு அதுலேயும் காமிக்கும். சரிங்களா? அதையும் பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்னோடய வீடியோஸ்லாம். அது என்ன ஏது நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அது அந்த எஸ்சிஓன்னு சொல்லுவாங்க. எஸ்சிஓனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்கிறாங்க. அந்த பேஸ் பண்ணி தான் உங்களோட வீடியோஸ்லாம் அந்த ஃபஸ்ட்டு 100 பேருக்குள்ளே வர்றது இல்லை எங்கேயோ வர்றது எல்லாமே அந்த பேஸ் பண்ணி தான் வருது. அதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 40லேருந்து 50க்குலாம் வந்துச்சுன்னா தான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா
அந்த யூடியூப் சர்ச் லிஸ்ட்லேயே வரும். இப்போ இதில் காமிக்குது பாருங்கள், SEO ஸ்கோருன்ட்டு. கீழே எடிட்டு, நம்ம போகிற வீடியோலாம் இங்கேயே எடிட் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுதான் உங்களுக்கு அதில் காமிக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த போட்ட வீடியோவுக்கு பாருங்கள் SEO ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53 காமிக்குது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோவை போட்டு நான் கொடுத்துருக்க நேமை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? SEO ஸ்கோருன்றதுக்கு அந்த 53%ன்றதுனால கண்டிப்பாக சர்ச் லிஸ்ட்டில் வரும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் இந்த SEO ஸ்கோர் ஓப்பன் பண்ணி நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 10 இல்லை 15 தான் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் பின்னாடியே இன்னொரு வீடியோவும் போட்டு உங்களுக்கு லைவாக காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்ட்டு. மேக்ஸிமம் 40க்கு மேலே வந்துச்சுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சர்ச் லிஸ்ட்டில் வந்துடுங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு பொறுமையாக போகிற மாதிரி தான் காட்டுறேன். ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆச்சு. இப்போ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு பொறுமையாக தெரியணுன்றதுக்கோசரம் நான் இப்போ இந்த செக்லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நம்மளோட டேக், அதான் நம்ம இது கொடுக்குறோம் இல்லைங்களா, டைட்டிலு. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் 60 வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோன்னா அது ஒரு 300 வேர்ட்ஸ்னால் கம்பல்சரி இருக்கணும். அதேமாதிரி டேக் லென்த்து, அதே மாதிரி இதில் என்னென்னலாம் க்ரீனாக இருக்கும் இது தேவைப்படாது. க்ளோஸ்ட் ஆப்ஷன்றது அது மண்ணும் தேவையில்லை. இது வந்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண சொல்லுது. அதே மாதிரி நம்மளோட டேக் வந்து டைட்டிலில் ஒன்று கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற டைட்டிலில் கொடுக்கணும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட டேக் ஒன்று கொடுக்கணும். அதே மாதிரி லிங்க்கு, உங்களோட சேனல் லிங்க்கு யூடியூப் நீங்கள் போகிற வீடியோ எல்லாத்தையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹேஷ்டேக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடணும். அது பாருங்கள், எல்லாமே இது க்ரீன் கலரில் வந்துடுச்சு. இது எல்லாமே க்ரீன் கலர் வந்துச்சுனாலே உங்களுக்கு அது பர்சன்டேஜ் மாறும். இது இன்னொரு வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதை எப்படி நான் மாற்றுறேன் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இருங்க, இப்போ இது வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இருங்க காட்டுறேன். அடுத்த வீடியோ இன்னொன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் போட்ட வீடியோலேயே நானும் ஃபஸ்ட்டு இது தெரியாமல் இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒருத்தர் ஐடியா சொன்னார். அதை பற்றி தான் நானும் இதை வீடியோ சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணிட்டு இப்போ என்னோடய வீடியோலாம் யூடியூப்பில் நானே சும்மா வேறு மொபைலில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா டக்குன்னு வந்துடுது. அதே மாதிரி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் போடுற வீடியோஸ்லாம் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு இதெல்லாம் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்க்க சொன்னீங்கன்னா, சும்மா பேருக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போடுறீங்களா, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உங்கள் வீடியோ வியூஸே வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் மோஸ்ட்லி அந்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா அவங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபரை வச்சே நம்புங்க, அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதை பாருங்கள், இப்போது இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதோட SEO ஸ்கோர் பாருங்கள், 12 தான் இருக்குது. இது நான் என்னடா சர்ச் பண்ணாலும் யூடியூப் அந்த லிஸ்ட்டில் வரவே வராது, இந்த மாதிரி இருக்கிறதுனால. ஆக்சுவலாக இது வந்து நான் மொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று போட்டேன். மொபைல் ரிப்பேரிங்லாம் எப்படி வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு போட்டேன். பாருங்கள், இந்த நான் லென்த்து எவ்வளோ 88 லெட்டர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் அங்கே ரெட்டில் வருது. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லென்த்தும் பார்த்தீங்கன்னா 119 தான் வர மாதிரி கொடுத்துருக்கேன் வேர்ட்ஸு. இப்போ இதெல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு அது எப்படி ஓகேயாக ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 12 தான் காமிச்சிது. நான் இதெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் அது எந்த அளவுக்கு மாறுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த உங்களோட யூடியூப் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிளிக் ஆச்சுன்னா உங்களோட சேனல்லே க்ரோத் ஆகிடும். அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ்லாம் போட்டேன், எதுவும் ஓடலை. திடீர்னு என்னோடய மேரேஜில் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு, அது சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நானே எதிர்பார்க்கல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைபர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 900 சப்ஸ்கிரைபரும் நம்ம தான் இருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ போட்டு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ஆகிடுச்சு. இந்த 5 மாதம் கேப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 5200 சப்ஸ்கிரைபர் சேர்ந்துட்டாங்கங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வீடியோ போடுங்க. என்றைக்காச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு கிளிக் ஆகிடும். அது ஆச்சுனாலே உங்கள் சேனல் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போது நான் மாற்றுறேன் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு டைட்டிலில் மாற்றினேன், இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனை மாற்றுறேன். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனே கொடுக்க தெரியலனா கூட நீங்கள் அதில் ஆட் வேர்ட்ஸ் சர்ச் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் போட்ட வீடியோ சம்மந்தப்பட்டமாக எதனா ஒரு வேர்ட் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதையே நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டேகுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், 300 வேர்ட்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? நடுவில் இப்போ இந்த வீடியோ பண்ணிவிட்டு இதை பற்றியே பேசினா கடுப்பாக, அதுக்காக தான் அந்த வீடியோவை பற்றியே நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் இதுமா கம்பல்சரி எதனா வீடியோ போட்டுகிட்டே இருங்க. சேனலில் இது மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் மாதத்துக்கு ஒரு 2 வீடியோ அந்த மாதிரினா எதனா ஒரு கண்டென்ட்டை வச்சு நல்ல கண்டென்ட்டாக வச்சு போடுங்க. கரெக்டாக நேம் கொடுக்கறது, அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, டேக் கொடுக்கறது, அதே மாதிரி அந்த தம்பைல் ரெடி பண்ணுறது, அதெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணுங்கள். தம்பைல் ரெடி பண்ண தெரிலன்னா சொல்லுங்கள், அதுக்கும் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு எப்படி ஏதுன்ட்டு. பாருங்கள், சேவ் பண்ணிட்டேன். இதையும் நான் சேவ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஒரு வாட்டியும் நம்ம எதனா பண்ணால் நம்ம ரைட் சைட் கார்னரில் சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை சேவ் பண்ணிவிட்டு அங்கேயே பேக் வாங்க. இப்போ பாருங்கள்,
அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 12 இருந்தது 21 மாறிடுச்சு. திருப்பி நான் இதெல்லாம் உள்ளே போய் மாற்றுறேன். எங்கெல்லாம் மெயினாக ரெட்டில் இருக்கோ அதெல்லாம் மாற்ற வேண்டிய இடத்துலலாம் போய் மாற்றுறேன். இங்கே பாருங்கள், ஆட் ஒன் டேக் டைட்டில் அது நான் கொடுக்காமல் இருக்கேன். இப்போ அதை போய்ட்டு அங்கேயே கொடுத்து நம்மளோட டைட்டிலில் நம்ம அந்த டேக் எடுத்துன்னு வந்து அங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் 60 வேர்ட்ஸ்க்குள்ளே வர மாதிரி நீங்கள் எந்த ஒரு டைட்டிலும் கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்லி அது சர்ச்சில் வரும்போது வந்துடும். அதேமாதிரி டேக்கில் என்ன பேர் கொடுக்குறீங்களோ டைட்டிலில் அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் வரணும், டேக்லேயும் வரணும். மெயின் அது ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை எந்த வீடியோ போட்டாலும் இதை ஒரு ரூல்ஸாகவே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜினில் வரும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளில வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சர்ச் பண்ணும்போதே வந்துடும் வீடியோ. கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 150 வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என் வீடியோ தான் வரும். இந்தியாவுக்குள்ளேருந்து எங்கே சர்ச் பண்ணாலும் அந்த மாதிரி வந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு இப்போ ஓடிட்டுருக்குங்க. பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் இப்போ வந்து டேக் வந்து 15 தான் கொடுக்க சொல்லுது. அங்கே 17 கிட்ட கொடுத்துருக்கேன். அது கம்மி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது வந்து லைவாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசம் கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கேன், என்னென்ன பண்ணணும், ஐடியா பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி நீங்கள் போடுற வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்ட மியூசிக்கோ இல்லை அந்த இதெல்லாம் வருது இல்லைங்களா, காமெடி வாய்ஸு, அதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சேர்க்காதீங்க. இப்போ பாருங்கள், இப்போ SEO ஸ்கோர் எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் 12 இருந்தது 46 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு 100 பேத்துக்குள்ளே வந்துருங்க. சரிங்களா? ஓடுது ஓடலைன்றது அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணிடணும். ஏன்னா எல்லோரும் எல்லா வீடியோவும் பார்ப்பாங்கலாம் சொல்ல முடியாதுங்க. அதனால் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வீடியோவில் கிளிக் ஆகி இது வந்து அந்த வீடியோவெலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களாம் இப்போ ஒரு 1000 பேர் வராங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 500 பேர் நீங்கள் என்னென்ன வேறு வீடியோலாம் போட்டிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அப்போது அந்த வீடியோஸில் ஏதாச்சும் அது சம்மந்தப்பட்டவங்க பிடிச்சவங்க அந்த வீடியோவை பார்ப்பாங்க. இப்போ அதனால் இப்போ நான் அந்த ஒரு வீடியோ வந்து நல்லா ஓடிச்சுன்னு இல்லைங்களா, அந்த வீடியோவை வச்சு இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. என் சேனல் மானிடைசேஷன் ஆகிடுச்சு. அதை பேஸ் பண்ணி இப்போது மற்ற வீடியோஸும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிட்டுருக்கு. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதேமாரி என்னோடய சேனலில் நிறைய நல்ல வீடியோலாம் போடுறேன். எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு யூடியூப்பில் எதனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு. சரிங்களா? நல்லா பண்ணுங்கள், நல்ல வீடியோவாக போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரும் போடாத வீடியோவாக கண்டென்ட்டாக பார்த்து போடுங்க. ஆனால் நம்ம போடுற கண்டென்ட்டு மற்றவங்களை புண்படுத்துகிற மாதிரியோ இல்லை கேலி பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நல்ல வீடியோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதுக்காக நல்ல வீடியோவாக பார்த்து போடுங்க. எதனா டவுட்னா எனக்கு எப்படி எடிட் பண்ணணும் இல்லை எப்படி டேக் கொடுக்கணும்லாம் தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வேண்டான்னு சொல்ல. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா யூடியூபர் பிகைனர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.